வெல்கம் டு சக்ஸஸ் சிஇ தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ராவர்சிங் அண்ட் அரே. ஓகேவா? ட்ராவர்சிங் அ லிஸ்ட் யூஸிங் அரே, ரைட்? ஸோ அதோட அல்காரிதமில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கான வேரியபிளை ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே அரேயோட இண்டெக்ஸிங் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜீரோங்கிறது அந்த அரேயோட லோயர் பவுண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட லாஸ்ட் எலிமெண்ட் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து அதோட அப்பர் பவுண்ட், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐயை வந்து அதோட லோயர் பவுண்ட் வேல்யூவோட இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஈக்குவல் டு 0. ஸோ இல்லை நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ அந்த பொசிஷன் வேரியபிள் ஐ equal to 0, lower bound of that list 0 கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் repeat steps 3 and 4 while I less than or equal to upper bound. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3யும் 4யும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் until I reaches the upper bound value. ஓகே, ஸோ அரேயோட அப்பர் பவுண்ட் வேல்யூ n-1, ரைட்? ஸோ ஐ வந்து அந்த n-1 வேல்யூவை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டெப் 3 and 4 ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் 3ல வந்து அப்ளை ப்ராசஸ் டு ஏ ஆஃப் ஐ. ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராசஸை நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ப்ராசஸை அங்கே கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ கொடுத்துக்கலாம். நான் ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ. நெக்ஸ்ட்டு நான் அந்த பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஐ வந்து 0வை பாயிண்ட் பண்ணுது. ஸோ பிரிண்ட் ஏ ஆஃப் 0. ஸோ அப்போ 0th பொசிஷனில் உள்ள எலமெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ரீச் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ நான் அந்த பொசிஷன் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ செட் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ நவ் ஐ ஈக்குவல் டு 0 + 1 1 ஆகிடும். இப்போ ஐயோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு a of 1 print ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 3 and 4 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம், ரைட்? ஸோ until I reaches the upper bound வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டெப் 3 ரிப்பீட் பண்ணுறோம், ஸ்டெப் 4 ரிப்பீட் பண்ணுறோம். ஸ்டெப் 3ல வந்து எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், ஸ்டெப் 4ல வந்து அந்த பொசிஷன் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ அப்போ பிரிண்ட் ஏ ஆஃப் 0 எலமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஐ வேல்யூ வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஏ ஆஃப் 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ 2ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏ ஆஃப் 2 பிரிண்ட் ஆகும். தென் ஐ வேல்யூ 3ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏ ஆஃப் 3 பிரிண்ட் ஆகும். ஐ வேல்யூ 4ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏ ஆஃப் 4 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐ வேல்யூ 5ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும், ரைட்? இப்போது அதோட அப்பர் பவுண்ட் என்ன? 4, ரைட்? 0 to 4 தான் 5 எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கான அப்பர் பவுண்ட் வந்து 4, ரைட்? ஸோ அப்போ இப்போ வந்து ஐயோட வேல்யூ 5 ஆயிடுச்சு. ஸோ கிரேட்டர் தென் 4. ஸோ அப்போ அதோட நமக்கு ஸ்டாப் ஆகிடும். லூப்லேருந்து நம்ம வெளியில் வந்துடும், எண்ட் ஆஃப் த லூப். ஸோ ஃபைனலாக நம்மளோட 5 எலமெண்ட்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அல்காரிதம். ஸ்டெப் 1ல வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வேரியபிள் ஐயை வந்து லோயர் பவுண்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வைல் லூப் யூஸ் பண்ணி ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம ஸ்டெப் 3 and 4 ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஏ ஆஃப் 5 கொடுக்குறோம். ஸ்டெப் 4ல பொசிஷன் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மேலே அந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐ தான் நம்மளோட பொசிஷன் வேரியபிள், 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஐ லெஸ் தென் என், ஓகேவா? லெஸ் தென் என்க்கு லெஸர் வேல்யூ வரைக்கும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் எஃப் ஆஃப் ஏ ஆஃப் ஐ. ஓகேவா? இங்கே கார்னரில் வைல் லூப் யூஸ் பண்ணி அதை சேம் அந்த பிரிண்டிங் எலிமெண்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ வைல் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு தனியாக பொசிஷன் வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு 0. தென் வைல் ஆஃப் கண்டிஷன் ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ எது வரைக்கும் ரீச் ஆகணுமோ அந்த கண்டிஷன் கொடுக்குறோம். வைல் ஆஃப் ஐ லெஸ் தென் என், ரைட்? லூப்புக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறோம். அதே லூப்புக்குள்ளே பொசிஷன் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராவர்சிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம்.
Next operation, inserting an element in an array. Already existing arrayல நாம ஒரு new element எப்படி insert பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நாம வந்து array யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. அந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல நாம ஒரு new element இப்போ insert பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ நாம insert பண்ண போறது லாஸ்ட் பொசிஷன்ல லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் எலிமெண்டா தான் insert பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் அரே எடுத்திருக்கேன். அந்த எக்ஸிஸ்டிங் அரேல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 1 4 2 6. சோ இந்த 5 எலிமெண்ட்ஸும் அந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நியூவா 3ன்ற ஒரு எலிமெண்ட்டை நான் 6க்கு அப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறமா இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? சோ நான் இனிஷியலாவே சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் சைஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டை வந்து இப்போ மேக்ஸிமம் சைஸ் 50 வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரியோட தான் அந்த லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதில் ஆஸ் ஆஃப்னா 5 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நியூ எலிமெண்ட் 3 வந்து நம்ம ஈஸியாக லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிடலாம். ஏன்னா மெமரி ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? பட் அது என்ன பொசிஷன் அப்படின்றது பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணாது. ரைட்? ஸோ அப்பர் பவுண்ட் வந்து நம்மளோட அப்பர் பவுண்ட் வந்து நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட்டை தான் பொசிஷன் பண்ணியிருக்கோம், பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்பர் பவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். அப்பர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் பிளஸ் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 0 to 4, லோயர் பவுண்ட் வந்து 0, அப்பர் பவுண்ட் வந்து 4. ஓகேவா? 0th பொசிஷனில் 5 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்பர் பவுண்டு 4th பொசிஷனில் 6 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நியூ எலிமெண்ட் 3 வந்து நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகணும்? 5th பொசிஷனில் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? அப்பர் பவுண்ட் வேல்யூ 4ன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த அப்பர் பவுண்ட் பொசிஷனை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் பிளஸ் 1 இப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ 4 + 1 5. ஸோ இப்போ அப்பர் பவுண்ட் என்ன நமக்கு 5. ஓகேவா? ஸோ அது 5th பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அப்போ ஏ ஆஃப் அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ ஏ ஆஃப் அப்பர் பவுண்ட். இப்போ ஏ ஆஃப் 5 ஈக்குவல் டு வேல்யூ, அந்த வேல்யூவில் தான் நமக்கு 3 ஸ்டோர் ஆயிருக்கும். ரைட்? ஸோ ஏ ஆஃப் 5 ஈக்குவல் டு 3. அப்போது 5th பொசிஷனில் அந்த 3 வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டெப் 3 வந்து எக்ஸிஸ்ட். ஸோ இவ்வளோதான் 3 ஸ்டெப்ஸ் தான் இந்த இன்சர்ட்டிங் அண்ட் எலிமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட்டோட எண்டில் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதோட அப்பர் பவுண்ட் பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷனில் நம்ம நியூ எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் அல்காரிதம் வந்து இப்போ நம்ம ஒரு நியூ எலிமெண்ட்டை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன், எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும் நம்ம அந்த பொசிஷனையுமே நாம் இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நியூ எலிமெண்ட்டை நான் வந்து ஒரு 3rd பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி 5 எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ணணும் அந்த நியூ எலிமெண்ட்டை. ஓகேவா? ஆல்ரெடி அந்த 3rd பொசிஷனில் ஒரு எலிமெண்ட் அங்கே எக்ஸிஸ்டாக இருக்கும். ரைட்? ஸோ அப்போ அந்த எலிமெண்ட்டை நம்ம மூவ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் நாம் நியூ எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் அல்காரிதம் டு இன்சர்ட் அன் எலிமெண்ட் அட் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இன் அன் அரே. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்னென்ன இன்புட் இருக்கும்? ஒரு எக்ஸிஸ்டிங் அரே இன்புட்டாக இருக்கும், அந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ரைட்? ஸோ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸு, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. தென் நம்ம என்ன பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம், என்ன வேல்யூவோ அந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்மளோட இன்புட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த அல்காரிதமில் இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோன்னா ஏங்கிறது நம்மளோட அரே, லிஸ்ட் அரே. ஓகே, என்னங்கிறது என் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அது ஆல்ரெடி இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பொசிஷன், என்ன பொசிஷனில் இந்த நியூ வேல்யூ வந்து அந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த நியூ வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோங்கிறது. ரைட்? ஓகே, ஸோ இப்போ அந்த நியூ பொசிஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்.
இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அரே, இந்த எக்ஸிஸ்டிங் அரேல 10 எலமெண்ட்ஸ் இருக்கு, ரைட்? 1 2 3 அப் டு 10. ஸோ இந்த 10 எலமெண்ட்ஸும் எனக்கு அந்த அரேல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் நியூ எலமெண்ட் 15ன்ற அந்த நியூ எலமெண்ட்டை நான் பொசிஷன் 5ல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 15ன்ற அந்த எலமெண்ட்டை அந்த பொசிஷன் 5ல நான் இந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனை ஆல்ரெடி அந்த பொசிஷனில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த 15 அதில் ஸ்டோர் பண்ணினேன் அப்படின்னா அந்த 5 வந்து எனக்கு ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ 5 எலமெண்ட் வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு இப்போ 50 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பொசிஷனை நம்ம ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸை நம்ம மூவ் பண்ணணும், ரைட்? நாம் வந்து ஃபார்வேர்டில் மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் லிஸ்ட்டு வந்து 0th பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மெமரி ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்காது. ஓகேவா? பட் இந்த 10th எலமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு மெமரி ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை வந்து மேக்ஸிமம் சைஸ் வச்சுட்டு தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் சைஸ் நாம் இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டோட மேக்ஸிமம் சைஸே 10 தானா இந்த நியூ எலமெண்ட்டை நம்ம இதில் இன்சர்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சைஸ் ரீச் ஆகிட்டோம். ஓகேவா? இல்லை இப்போ இந்த லிஸ்ட்டோட மேக்ஸிமம் சைஸ் 25 அப்படின்னா நம்ம ஒன்லி 10 எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 11th எலமெண்ட்டை நியூ எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பிஃபோர் இன்சர்ட்டிங் அன் எலமெண்ட் நீங்கள் சைஸ் ஆஃப் த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணணும். மேக்ஸிமம் சைஸை ரீச் ஆகலைன்னா தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி ரீச் ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம எரர் மெசேஜ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ வி கான்ட் ஏபிள் டு இன்சர்ட் அப்படின்ற எரர் மெசேஜ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே இது மேக்ஸிமம் சைஸ் 25ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ மேக்ஸிமம் சைஸ் ரீச் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 10 எலமெண்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் எலமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் 10 வந்து அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ மூவ் பண்ணினதுக்கப்புறம் அந்த 10 எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருந்த பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த 9 நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 9 ஷிஃப்ட் பண்ணால் அப்போ 9 எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருந்த அந்த பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதில் நான் 8 ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்து நம்ம எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம எலமெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் 5 ஸ்டோர் ஆயிருந்தது இல்லையா, அந்த பொசிஷன் வந்து நமக்கு இப்போ ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆன உடனே நம்ம அந்த 50 அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 10 9 8 7 6 5. ஸோ இப்போ அந்த பொசிஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த ஃப்ரீயான பொசிஷனில் இந்த 50 நாம இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அல்காரிதம் பார்க்கலாம். இதுதான் அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பேக்கில் இருக்கிற எலமெண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்போ பொசிஷன் எதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும், அப்பர் பவுண்டை தான் பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பொசிஷன் வேரியபிள் i ஈக்குவல் டு n கொடுத்தாச்சு. n தான் நம்மளோட அப்பர் பவுண்ட் வேல்யூ. ஸோ i ஈக்குவல் டு n கொடுத்தாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த பொசிஷன் தேவையோ, நியூ எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண எந்த பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது நம்மளோட ஷிஃப்டிங்கை வந்து நம்ம எதோட லிமிட் பண்ணிக்கலாம், அந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம ஷிஃப்டிங்கை லிமிட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அப்போ நம்ம while i greater than or equal to பொசிஷன், அந்த பொசிஷன் வரைக்கும் தான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட லூப்பிங்கில் அந்த ஷிஃப்டிங்கை வந்து நான் எதோட லிமிட் பண்ணுறேன்னா அந்த பொசிஷன் வரைக்கும் லிமிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐ வந்து அந்த பொசிஷனை ரீச் ஆகுற வரைக்கும் நான் ஸ்டெப் 3 and 4 ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐத் பொசிஷனில் உள்ள எலமெண்ட்டை i + 1th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ a of i + 1 ஈக்குவல் டு a of i, ரைட்? ஸோ ஒன்ஸ் ஷிஃப்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ i ஈக்குவல் டு i - 1. ஓகேவா? இப்போ அந்த 10th பொசிஷனில் உள்ள எலமெண்ட் 11th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு.
ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 9th பொசிஷனை தான் பார்க்கணும். ஸோ அதனால இப்போ I ஈக்குவல் டு I-1 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 9th பொசிஷன் வந்துடும். ஸோ அப்போ 9th பொசிஷன் உள்ள எலிமெண்ட் 10th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும் until you reach the specified position. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபைட் பொசிஷன் வர வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிட்டே வரோம், ஷிஃப்ட் பண்ணிட்டே வரும்போது அந்த ஸ்பெசிஃபைட் பொசிஷனோட எலமெண்ட்டும் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ அந்த பொசிஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? அந்த பொசிஷனில் எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடலாம். A ஆஃப் பொசிஷன் ஈக்குவல் டு அந்த வேல்யூ, என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நியூ எலமெண்ட் இதில் இன்சர்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும், லிஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி 10 எலமெண்ட்ஸாக இருந்தது, இப்போ நியூ எலமெண்ட் இன்சர்ட் ஆன உடனே 11 எலமெண்ட்ஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சைஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ n ஈக்குவல் டு n+1. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஏதாவது ஒரு நியூ எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும்னா சைஸ் வந்து இப்போ 11ஆக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், n ஈக்குவல் டு n+1 கொடுத்து சைஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? So இதுதான் algorithm for inserting an element at a specific position in an array.